ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கேரளாவில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய முடிவுகள் அப்படின்றது நேற்று அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 45 வருஷங்கள் வந்துட்டு இடதுசாரிகளுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த திருவனந்தபுரம் தொகுதி இருக்கு இல்லையா, ஸோ திருவனந்தபுரம் தொகுதியை வந்துட்டு, தொகுதி மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா மாநகராட்சி, திருவனந்தபுரம் மாநகராட்சியை முதல் முறையாக வந்துட்டு பாஜக தன்வசப்படுத்தி அப்படினே சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தோம்னா கேரள அரசியல்ல ரொம்ப பெரிய முக்கியமான திருப்பு முனையா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு தென்னிந்தியா இருக்கு இல்லையா, தென்னிந்தியால வந்துட்டு குறிப்பா தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா எப்படியாவது வேரூன்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பல வருஷங்களா அதுக்கான திட்டங்கள் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான செயல்பாடுகள் அப்படின்றதையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த செயல்பாடுகளுடைய ஒரு ரொம்ப பெரிய வெற்றியா, ஒரு முதல் வெற்றியா வந்துட்டு பார்த்தோம்னா இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி இருக்கு இல்லையா, அது தங்கள் வசம் அதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக அப்படின்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஆளும் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கட்சி, அதை தாண்டி முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் உட்பட பலருமே ஷாக்கிங்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வர சுச்சுவேஷன்ல வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு கேரளாவுடைய தலைநகரமா வர்ணிக்கப்படுற திருவனந்தபுரத்துல மாநகராட்சியை கோட்டை விட்டது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய இழப்பா வந்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி திருவனந்தபுரம் பாஜக கைவசமானது எப்படி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடுலையும் 3வது முறையா ஹேட்ரிக் வெற்றி அப்படின்றத அடைஞ்சிருக்காங்க. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாஜக தன்னுடைய வேர்கள் அப்படின்றத பரவ விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா? அதை தாண்டி திருவனந்தபுரத்துல பாஜக செஞ்ச யுக்திகள் அப்படின்றதெல்லாம் என்னென்ன, இடதுசாரிகள் கையில இருந்து இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி இருக்கு இல்லையா, அது கை நழுவி போனதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த திருவனந்தபுரம் வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லையா, 45 வருஷம் கழிச்சு வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா கள வேலைகள் அப்படின்றத பாஜக அங்க இறங்கி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்ததா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா மாற்றத்துக்கான முழக்கம் அப்படின்றத முன் வச்சதா இருந்தாலும் சரி, பாஜக தன்னுடைய வேலையை மிகச்சரியா பிளான் பண்ணி பண்ணதுனாலதான் இந்த வெற்றி தன்வசப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருவனந்தபுரம் இருக்கு இல்லையா, திருவனந்தபுரத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான வழிகளில் மேம்படுத்தணும், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா நவீனமயமாக்கணும். அதை வந்துச்சுன்னா நாங்க பாஜக இருக்கு இல்லையா, பாஜக வந்துட்டு இந்த மாநகராட்சியில வின் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் மேயர் ஆனாங்க அப்படின்னா நாங்க திருவனந்தபுரத்தை எப்படி எல்லாம் மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் மாதிரியே போட்டு காமிச்சிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, பிரதமர் மோடியவே வந்துட்டு நாங்க இங்க கூப்பிட்டு வருவோம் 45 நாளுக்குள்ள, அதாவது நீங்க வந்துட்டு எங்க கட்சி இருக்கு இல்லையா, பாஜகவை இங்க ஜெயிக்க வைக்கிறீங்க, திருவனந்தபுரம் மாநகராட்சியில பாஜக ஜெயிக்குது அப்படின்ற பட்சத்துல நாங்க மோடி அவர்களையே 45 நாளுக்குள்ள கூட்டிட்டு வந்து திருவனந்தபுரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செய்யறோம்னு சொன்னோமோ அதுக்கான திட்டங்கள் அப்படின்றத அறிவிக்க செய்வோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம பாஜகவுடைய பல மூத்த தலைவர்கள், இது உள்ளாட்சி தேர்தல் தானே, நம்ம வந்துட்டு தேசிய கட்சி, நம்ம கட்சி வந்துட்டு எத்தனை மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் பார்க்காம இறங்கி வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக கூட பல முக்கியமான மூத்த தலைவர்கள் அங்க வந்து பிரச்சாரத்தில் ஆரம்பிச்சு களவேலைகள் ஆரம்பிச்சு பல வேலைகளை பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு எந்த அளவுக்கு பெரிய ஒரு சக்சஸா, ஒரு முதல் படியா வந்துட்டு பாஜக பாக்குதுன்னா, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாநகராட்சியை கைப்பற்றினதுக்காக வந்துட்டு பிரதமரா இருக்கக்கூடிய மோடி வந்துட்டு நன்றி திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லி போடுறாருன்னா, அந்த வெற்றி அவங்க எவ்வளவு வருஷமா எதிர்பார்த்திருப்பாங்க, அந்த வெற்றி அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒண்ணா கருதப்படுது அப்படின்றத நம்ம இதுல வந்து புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லையா,
அங்க வந்துட்டு தங்கம் திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஆளும் கட்சி மேல வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரியான முறையில் விமர்சனம் பண்ணி ஆளும் கட்சி மேல ஒரு அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்தி அதை தாண்டி வந்துட்டு ஆளும் கட்சி மேல ஆல்ரெடி இருந்த அதிருப்தி அப்படின்றத கரெக்டா யூஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றத பிளே பண்ணிருக்கு பிஜேபி அப்படின்னு சொல்லப்படுது. எதுவா இருந்தாலும் அரசியல் அப்படின்றது கணக்கு தான். அந்த கணக்கு இந்த டைம் பிஜேபி பக்காவா பிளான் பண்ணி போட்டிருக்கிறதுனால திருவனந்தபுரம் மாநகராட்சியை தன்வசப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வெற்றியை வந்துட்டு இதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அவங்க சொன்ன முழக்கமே என்னன்னா, பிரதமர் மோடி இங்க வரும்போது மேயரா வந்துட்டு வரவேற்கிறதுக்கு பாஜகவை சேர்ந்தவங்க ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு அங்க மேயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 45 நாளுக்குள்ள அதை சொன்னது இருக்கு இல்லையா, அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் என்ன சொன்னாங்களோ, ஏன்னா கிட்டத்தட்ட திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய 100 வார்டுகள்ல 50க்கும் மேற்பட்ட வார்டுகளை பாஜக தனியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல மோடி அவர்களை கூட்டி வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அடுத்து கேரளாவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சது 2 தொகுதியாவது திருவனந்தபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளில் 2 தொகுதியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்பயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் பாஜக. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நேமம், வட்டியூர்காவு, காலக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இந்த தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனில் 2 எம்எல்ஏஸ் ஆகுது இந்த திருவனந்தபுரம் தொகுதி இருக்கு இல்லையா, அதாவது திருவனந்தபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கிருந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்பயோ, அதாவது இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் டைம் இருக்கும்போது இப்பயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உழைக்க ஆரம்பிச்சிருக்கு பாஜக. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. பாஜக மேல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்றது இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் அது எனக்கே இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இந்துத்துவாவை ஃபாலோ பண்றாங்க, பாஜக வந்துருச்சுன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அதெல்லாம் வந்துட்டு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அட் த சேம் டைம்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடுன்றதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணா பாஜக மாதிரி வந்துட்டு அரசியல் கணக்குகள், அதை தாண்டி தேர்தலுக்கான வேலைகள் அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு மூத்த அரசியல்வாதிகள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா மூத்த தலைவர்கள்ல இருந்து எல்லாத்தையும் அனுப்பி இங்க தாமரை மலரவே மலராது, கால் ஊனவே ஊனாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கேரளாவை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேரளாவில் தன்னுடைய முதலடியை வெற்றிகரமா எடுத்து வச்சிருக்கு பாஜக அப்படின்னே சொல்லலாம். சோ திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக தன்வசப்படுத்தினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.